இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம் நினைப்பாகவே அவர் இருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்துல வரமாட்டானா, என் மகள் என்னிடத்துல வரமாட்டாளா என்று ஏக்கத்தோடு அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் நம் நினைவாக இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரிடத்துல நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி, ஆண்டவரே என் வேண்டுதலை கேளுங்கப்பா, என் ஆசீர்வதிங்கப்பா சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா.
நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா. இறை இயேசுவில் அன்பிற்குரிய அருமை இறை மக்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தி என்னவென்று பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 11 முதல் உள்ள இறை வசனங்கள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். என் அன்புமிக்க இறை மக்களே, இயேசு இந்த யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் தன்னுடைய சீடர்களோடு பேசக்கூடிய இறுதி சுற்று ஒரு உரையாடல். இந்த இறுதி சுற்று உரையாடலிலே அவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், விண்ணக தந்தைகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார், என்ன ஜெபிக்கிறார்? என்னுடைய சீடர்கள் ஒன்றாயிருக்கட்டும், ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள் என்று ஜெபிக்கிறார். அப்ப இந்த ஒற்றுமைதான் அவர்களுக்கு மிகவும் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்திலும் நம்முடைய உறவுகளிலும் ஊரிலும் பங்குதளத்திலும் மிகவும் தேவையான ஒன்று அந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமை தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஒற்றுமையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த ஒற்றுமையை தான் ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்லிவிட்டு செல்கிறார். அப்படி என்றால் பிரிவு என்பது சாத்தானின் விருப்பம், ஒற்றுமை என்பது ஆண்டவரின் விருப்பம். சண்டை என்பது சாத்தானின் விருப்பம், சமாதானம் என்பது இயேசுவின் விருப்பம். நம்ம வீட்டில் எந்த விருப்பம் நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீங்களும் நானும் தான். இன்னைக்கு ஒருத்தர் ஒன்று அறைந்து விடுவேன் என்று சொன்னவுடன் நம்ம அவரை அறைகிறதுக்கு முற்பட்டோம் என்றால், அடிக்க முற்பட்டோம் என்றால் அது சாத்தானின் வேலை.
ஒருவன் அடிக்க வருகின்ற பொழுது பரவாயில்லை, பார்த்து கொள்வோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தால் அது இயேசுவின் வேலை. நீங்கள் அடிக்க வேண்டாம், வேற எங்கேயாவது அடிபடுவார்கள். நீங்கள் அடிக்க வேண்டாம், வேற எங்கேயாவது அடிபடுவாங்க. நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிச்சிடுவீங்க. அன்பார்ந்தவர்களே, நாம் எதை குறித்தும் பிரிவுகளை உண்டு பண்ண வேண்டாம். எதை குறித்தும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். எதை குறித்தும் நாம் மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டாம். இன்னொன்று என்ன தெரியுமா? யாராவது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடைபெறுகின்ற பொழுது நாம் உடனே அவன் செய்தான், இவன் செய்தான், அந்த குடும்பம் எதிரி என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். அன்பு இறைமக்களே, ஆண்டவர் அனுமதித்தால்தான் அந்த குடும்பமும் உங்களுக்கு எதிர்ப்பாக நிற்கும். ஆண்டவர் அனுமதிக்காவிட்டால் அந்த குடும்பமும் உங்களை எதிர்க்காது. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள். எனவே இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுவது, நீங்கள் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய முயற்சி எடுங்கள். அதுதான் கடவுளுக்கு விருப்பமானது. நாம் நாளைக்கு இறந்து நம்முடைய ஆன்மா மோட்சத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர், நீ எவ்வளவு வீம்பாக இருந்தாய், நீ எவ்வளவு சண்டை போட்டு கொண்டு இருந்தாய், நீ எவ்வளவு வைராக்கியமாக இருந்தாய், நீ எவ்வளவு பேரோட மன்னிக்காம இருந்தாய், அதனால் உனக்கு மகுடன் கொடுக்கிறேன் என்று சொல்லுவாரா? அல்லது எப்பா உன்கிட்ட எத்தனையோ பேர் சண்டைக்கு வந்தாங்க, நீ பொறுமையாக போன உள்ளவாப்பா, உன்னை எத்தனையோ பேர் அடிக்க வந்தாங்க, பொறுமையாக இருந்த உள்ளவாப்பா, உன் பெயரை எத்தனையோ பேர் கெடுத்தாங்க, நீ பொறுமையாக இருந்த உள்ளவாப்பா என்று சொல்லுவாரா? ஆகையால் ஒற்றுமையை ஏற்படுத்துபவர்கள் கடவுளினுடைய அரசை நிலைநாட்டுபவர்கள். கடவுளுடைய அரசு என்பது என்ன? அன்பின் அரசு, சமாதானத்தின் அரசு. அதை தான் இயேசு உயிர்த்த பிறகு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு சமாதானம் என்பது இயேசுவின் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளுக்குள் அன்பை சமாதானத்தை உருவாக்குகின்ற பொழுது உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you all. Praise the Lord. நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியால் எல்லாம் ஆகும். ஆண்டவர் கூறுகிறார், என் மகளே, என் மகளே, இதுவரை ஒண்ணுமே நடக்கலையே என்பது போல நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல என்னங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஒண்ணுமே நடக்கல சார், எவ்வளவோ ஜெபம் பண்றேன், என்னெல்லாமோ பண்றேன், முயற்சி எல்லாம் பண்றேன், எதுவுமே ஆகல, எதுவுமே நடக்கல அப்படின்னு உள்ளத்துல சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க பலம், உங்க ஆற்றல், உங்க சக்தி எல்லாமே ஒருவேளை தோல்வி அடைந்தது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்க கூட ஆண்டவர் இருக்கார். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பயப்படாதீங்க. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும். பிரதர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் அருகில ஒரு மனிதன் கடந்தான். அந்த மனுஷனை பாருங்க, கை கால் எதுவுமே இயலாம அவன் ஒரு முடங்கி கிடந்த மனிதன். அவன் சொன்னா முயற்சி பண்ண, ஒன்னும் நடக்கல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அந்த மனிதனை தேடி வந்தார். ஏசு அந்த மனிதனை தேடி வந்தார். ஏசு அந்த மனிதனை பார்த்து கேட்டாரு, நல்லா இருக்க விரும்புறியாப்பா? சுகமாக விரும்புறியா? அவன் சொன்னா, ஐயா, அந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. பயப்படாத, எழுந்தும் படுக்கையை எடுத்துட்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அந்த நொடி பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. அவன் எழுந்தான்,
அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு தன்னை குணப்படுத்தினவர் யாருன்னே விசாரிக்காம அவன் போயிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒருவேளை முடங்கி கிடக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், இழப்புகளோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். நிச்சயமாய் அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, என் ஆண்டவரின் ஆவியானவரே, எனக்குள் ஆற்றலாய் வாரும், என்னை சக்திப்படுத்தும், பலப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகனை இந்த மகளை நீர் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இப்பொழுது இவர்களை முடக்கி வைத்திருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளும் இவர்களை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். அற்புதமும் அதிசயம் நடப்பதாக. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தார் என்று சொல்லும்படி அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சக்கரியா 4:6 ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்ற தேவ வார்த்தையின்படி இல்லாத இடத்தில் எல்லாவற்றை இருக்க செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க.